குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. தந்தையே, நாங்கள் இந்த ஆண்டு முதல் திருவிருந்து உட்கொள்ள அனுமதி கேட்க வந்தோம். உங்கள் வயது என்ன? என் வயது 11. ஆஞ்சலோவுக்கு 13. நீங்கள் மறைக்கல்வி வகுப்பிற்கு எங்கு செல்கிறீர்கள்? தந்தையே, நாங்கள் மறைக்கல்வி வகுப்பிற்கு செல்வதில்லை. சரி, உனக்கும் ஆஞ்சலோவிற்கும் திவ்ய நற்கருணை நாதரை பற்றி என்ன தெரியும் என்றவர் தொடர்ந்து 1 மணி நேரம் மரியாவிடமும் ஆஞ்சலோவிடமும் மறைக்கல்வி ஜெபங்களை பற்றியும் பொதுவான அறிவு திறனையும் ஆராய்ந்தார். மரியாவின் ஒவ்வொரு பதில்களும் தந்தை ஜெரோனிமோவிற்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. சரி, இந்த வருடம் ஜூன் மாதம் நடக்கப் போகும் முதல் திருவிருந்தில் நீங்கள் இருவரும் பங்கு கொள்ள நான் அனுமதி தருகிறேன். இன்னும் 5 மாதங்கள் இருக்கின்றன. இந்த மாதங்களில் நீங்கள் காசோமோர்தோவில் உள்ள அருட்சகோதரிகள் மடத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் வகுப்புகளில் பங்கு கொள்வது நல்லது. இயேசு உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்றார். காசோமோர்தோவில் இருந்த கன்னியர்கள் மரியாவிற்கும் ஆஞ்சலோவிற்கும் நல்ல துணிகளும் செருப்பும் கொடுத்தனர். மற்ற பிள்ளைகளை விட அதிகம் அறிவு இருந்ததால் மரியாவையும் ஆஞ்சலோவையும் அதிகமாக படிக்க வைக்க தேவையில்லாமல் இருந்தது. 1901 நற்கருணை திருவிழா நாளில் நோட்னோவில் உள்ள ஆலயத்திற்கு சென்றனர். இன்று இவ்வாலயம் போர்க்கோ மோன்ட்ரிலோ என்று அழைக்கப்படுகிறது. திவ்ய நற்கருணை பவனிக்காக அந்த நகரம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. லில்லி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தெருக்களின் வழியாக அந்த சிறு புனிதை மெதுவாக நடந்து வந்தாள். தன் இதயத்தில் எழுந்தருளி வர இருக்கும் இயேசுவை பற்றி மனதில் எண்ணும் போது அவள் தன் நடப்பதாக எண்ணாமல் பறப்பதாக எண்ணினாள். மகிழ்ச்சியில் அவளின் ஆன்மா நிரம்பியது. இயேசுவின் திரு இருதயத்தில் மூழ்கியிருந்த அவளின் முகம் பிரகாசமாக ஜொலித்தது. அன்று 1901 ஜூன் 16ஆம் தேதி மரிய கொரட்சி பங்கு தந்தை ஜெரோனிமோவிடமிருந்து இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டார். நோட்னோவில் அலங்கரிக்கப்பட்ட ஆலயமும் பங்கு தந்தை ஜெரோனிமோவும் தன் தாயும் சகோதரர்களும் அவளின் பார்வையில் நின்று மறைந்து விட்டார்கள். கடவுளின் மேலுள்ள அதிக பற்றினால் தேவ மகனின் கைகளை கோர்த்து ஆனந்தம் கொள்வதாக அவள் கனவு கண்டாள். லில்லி பூக்களால் நிறைந்த அந்த பூந்தோட்டத்தில் தூய ஆவி அவளை ஆசிர்வதித்தார். ஆலயத்தை விட்டு போகும் முன் மரியா வியாகுல அன்னையின் திருவுருவ சிலையின் முன் முழங்காலில் நின்று ஒரு சபதம் செய்தாள். அம்மா, இன்று முதல் எனது உடலின் ஆன்மாவை உனக்கு காணிக்கையாக்குகிறேன். உமக்கும் உம் மகனுக்கும் என் நினைவாலும் செயலாலும் வருத்தம் விளைவிக்கும் விதத்தில் நடக்க மாட்டேன். என்னையும் என் தாயையும் சகோதரர்களையும் நீர் காத்து கொள்ளும். சாவை அணைத்தாலும் சத்தியமாய் உமக்கு சாட்சியாய் வாழ்வதை தவறவிட மாட்டேன். வெந்து போனாலும் உம்மை வேண்டுவதை நிறுத்த மாட்டேன். துன்பத்தில் துவண்டாலும் உம்மை துதிப்பதை மறக்க மாட்டேன். சபதமேற்ற மரிய கொரட்சி சத்தம் இல்லாமல் வீடு திரும்பினாள்.